வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோவில் ஒரு நல்ல ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு அதெல்லாம் இப்போ பாருங்கள். நாங்கள் சின்னதாக கட் பண்ணி வச்ச கோஸ் எடுத்துருக்கேன். அது கூடயே கோதுமை மாவு, அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை பச்சை மிளகாய் வேணான்றவங்க வரமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் பேஷண்ட்டு, வீட்டில் வயசானவங்க இருந்தால், அப்புறம் டயட் கண்ட்ரோல் பண்ணுறவங்க கூட இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸும் ஆகும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். டயட் ஃபுட்டு அப்படின்றத விட பசங்க கேட்டாலும் கொடுக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிட வேண்டாம். அதுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா முருவாக இது பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இதை அப்படியே நல்லா பொன்னிறமாக இந்த சைடும் அந்த சைடும் திருப்பி போட்டு நல்லா முருகலாக எடுத்து குழந்தைங்கிட்டையும் கொடுக்கலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ரெடி பண்ணணும். அப்படியே இது முடிஞ்சோடனே அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியது தான். இதுக்கப்புறம் இதை சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.